السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாவுக்கே புகழெல்லாம். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற அனைத்து நன்மக்கள், பெருமை மிகுந்திட்ட அருமை பெரியவர்கள், அன்பு சகோதர சகோதரிகள், சிறுவர் சிறுமியர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் சாந்தியும் சமாதானமும் பொழியட்டுமாக. இனிய பண்பாளர்களே, புண்ணியம் சேர்க்கும் கண்ணிய ரமலானோடு பயணிக்கிறோம். இந்த நேரம் புனிதமான சகர் நேரம். சகர் நேரம் என்றாலே பரக்கத்தும் பாக்கியமும் மிக்க நேரம். அதிலும் நாம் எழுந்திருப்பது அல்லாஹ்வுடைய கடமையாம் நோன்பை நோற்பதற்காக. அல்லாஹ்வுடைய பண்புகளை நமக்குள்ளாலே கொண்டு வருவதற்காக வேண்டி நேரத்திலே நாம் விழித்து நம்மை சுத்தப்படுத்தி உதவின் மூலமாக, குடிப்பின் மூலமாக நம்மை நாம் தூய்மையாக்கி ஹஜ்ஜு போன்ற தொழுகைகளை தொழுது, திருக்குர்ஆனை ஓதி, திக்ருகள் செய்து இனிய சகர் உணவை நாம் உண்ணப் போகின்றோம். அன்பர்களே, ரமலான் நம்மை மிகவும் மாற்றி இருக்கிறது. நல்ல மாற்றத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறது. உலக வாழ்க்கையிலே நாம் வாழப்போவது நிர்ணயிக்கப்பட்ட சில காலம், சில ஆண்டுகள் காலம் நம்முடைய வாழ்க்கையிலே அர்த்தமுள்ளதாக ஆக்குவதற்கு இந்த புனித ரமலான். ஏனென்றால் நம் இயல்புகளையே மாற்றுகின்ற வலிமை இந்த ரமலானுக்கு இருக்கிறது. இந்த மாற்றம் நம்மை நாம் பண்படுத்துகின்ற மாற்றம். நமக்குள்ளாலே புடம்போட்டு வார்த்தெடுக்கப்பட்ட பொன்னே போல நம்மை, நம் உணர்வுகளை, நம்முடைய ஆன்மாவை, உள்ளத்தை, நம் செயல்களை, நம்முடைய பார்வைகளை மாற்றுகின்ற ஒரு மாதம். ரமலான் என்ற சொல்லில் எத்துணை சுவை இருக்கிறது. சுவைக்குள் இருக்கும் பொருளில்தான் எத்தகு தத்துவங்கள். கரித்து சாம்பலாக்குவது என்று அர்த்தப்படும் இச்சொல் மிக பொருத்தமாக அமையப்பெற்றுள்ளது. கரிக்கிறது, சாம்பலாக்குகிறது. எதை, எப்படி? நோன்பு முறையாக இருக்குமானால், நோன்பு நோன்பாக பேணப்படுமானால் நம்முடைய பாவச் சுமைகளை எரித்து கரித்து சாம்பலாக்குகிறது. தீமைகளை சுட்டு பொசுக்கி நிர்மூலமாக்குகிறது. நம்முடைய மன இச்சைகளை மாய்த்து தீய்க்கிறது. வழிகெடுக்கும் சாத்தானை வதைத்து தொலைக்கிறது. வார்த்தெடுக்கப்பட்ட பொன்னே போல் மனிதனை புனிதப்படுத்துகிறது. மனித மனதை மறுவற்ற பளிங்காக மாற்றுகிறது. மனதை கப்பியிருக்கும் அனைத்து இருள்களையும் அகற்றுகிறது. இதயத்துள் வெளிச்சம் பிறக்கிறது. அன்பு, கருணை, மனிதாபிமானம், இன்ன பிற ஜீவ பண்புகள் நமக்குள்ளாலே சுரக்கின்றன. ரம்பிய ரமலான் இத்தகைய அரும்பெரும் வாய்ப்பினை மனிதனுக்கு அளிக்கிறது. எதையோ சிந்திக்கும் மனிதன், யார் யாரை பற்றியோ எண்ணி பார்க்கும் மனிதன் தன்னை பற்றி சிந்திக்க, அடங்காத, அடக்க முடியாத தன்னுடைய மனதோடு ஆன்மீக போராட்டம் நடத்த, உள்ளத்தோடு ஆத்ம விசாரணை செய்ய சரியான ஒரு தருணம் தான் புனித ரமலான். அது பருகாது, இன்பமும் தீக்காது. பண்புகளை வெளிப்படுத்தி நோக்கப்படும் நோன்பு, காக்கப்படும் பத்தியம் மனிதனின் உள் ஜீவனை தொடுகிறது. மறைந்திருக்கும் பல ரகசியங்களை உணரச் செய்கிறது. ரமலான் தரும் விருந்து எத்தகையது பார்த்தீர்களா? அது வழங்கும் மருந்து அனைத்து நோய்களையும் சுகப்படுத்தும் ஜீவ சஞ்சீவி அல்லவா? உலகில் ஒவ்வொன்றிலும் ஒன்றுக்கு சிறப்புண்டு. மலர்களில் மல்லிகைக்கு தனிச்சிறப்புண்டு. வீசிடும் காற்றில் தென்றலுக்கு தனி இடம் உண்டு. கனிகளில் மாங்கனிக்கு முதலிடம் உண்டு. சுவைகளில் தேனுக்கு தனிச்சுவை உண்டு.
இப்படியே மாதங்களில் ரமலான் குடி தரித்திட்ட மகிழமாகும். மாதங்களின் மாசில்லா தாயாகும். சிலவற்றிற்கு இயற்கையாகவே சில சிறப்புகள் கிடைத்து விடுகின்றன. இறைவனே அவ்வாறு அமைத்து விடுகின்றான். ரமலான் பெற்றிருக்கும் ரம்மிய சிறப்பு உன்னதமானதாகும். எந்த மாதத்திற்கும் இந்த சிறப்பு கிடைத்ததே இல்லை. அருள்மறை அல் குர்ஆன் விளங்குவதை நாம் நோக்குவோம். ஆம், ரமலான் மாதம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்றால், அந்த மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருக்க வேண்டும். 2வது அத்தியாயம் 185வது வசனம். இனிய பண்பாளர்களே, ரமலானில் கேட்கப்படுகின்ற இதயபூர்வமாக இஹ்லாஸாக கேட்கப்படுகின்ற துவாவை அல்லாஹ் கபூலாக்கினான். ஏக நாயனே, அல்லாஹுவே, யா ரஹ்மானே, யா ரஹீமி, உடைய உள்ளத்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொள் இறைவா. லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக. சுப்ஹானக லா நுஹ்ஸி ஸனாஅன் அன்த கமா அஸ்னி. அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக ஸய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹும்ம அஸ்லிஹ் ذات பைனினா வ அலிஃப் பைன குலூபினா வஹ்தினா சுபுல ஸலாம் ونجنا من الظلمات إلى النور وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن وبارك لنا في أسماعنا وأبصارنا وأزواجنا وذرياتنا يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. صوم الآن عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் ஃபல்லான நோன்பை அல்லாஹுக்காக நோற்பதற்கு நியத்து வைக்கின்றேன், நியத்து செய்கின்றேன். برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.